சார் உங்களோட பாப்கார்ன். வா 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 ராபின், கேரமல் பாப்கார்னா? டூ குட் யா, டூ குட். வாங்க ராஜனா, உட்காருங்க. நீ இதை எடுத்துட்டு வர சொல்லி ரொம்ப நல்ல வேலை பண்ண. இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் பாஸ் இதுதான். டைம் பாஸா? டைம் எப்படி போகும்னு தெரியாது. கேரமல் பாப்கார்ன் இது வெளியே ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்ட் அண்ட் சால்ட்டியா இருக்கும். த்ரிஷா, பிரக்யா, இது எவ்வளவு அநியாயம் பாத்தீங்களா? நாம இவங்களுக்காக விரதம் இருக்கோம், ஆனா இவங்க நம்ம முன்னாடியே பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு. ஓகே, இன்னைக்கு சண்டை போட வேண்டாம். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி சண்டை போடக்கூடாது. மைத்திலி எப்படி நீ சொன்னதை கேப்பா? ஆனா உன் அம்மா இருக்கல்ல, அவ என் கூட சண்டை போடாம அந்த நாள் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. அதே மாதிரி என் கூட சண்டை போடாம அவளோட நாளும் முடியாது. அவங்க பிரச்சனை அவங்க உங்களுக்கு. இந்தா. அபி, என்ன பண்ற நீ? உனக்கு தான் தெரியும்ல அவ இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டான்னு. அவளை நீ வெறுப்பேத்துறியா? நோ நோ பாட்டி, நான் ஒன்னும் அவளை வெறுப்பேத்தல. நான் அவளுக்கு மேனர்ஸ் கத்து தரேன். அவ சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கேட்காம இருக்க கூடாதுல. இப்படி பண்றதுனால அவளோட மன தைரியம் இன்னும் அதிகமாயிடும். என்னால அவளுக்காக விரதம் இருக்க முடியாது, ஆனா அவ விரதம் இருக்கா, சோ நான் அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம்ல. அதான் ட்ரை பண்றேன் பாட்டி. சாதாரணமா இவங்க பாப்கார்ன் பண்ண வச்சாங்கன்னா ஒரு பாப்கார்ன் கூட தர மாட்டாங்க. இன்னைக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ஐயா, நீ எதுவும் சாப்பிடாம இருக்க, உனக்கு கொடுக்கணும்ல. ஏன்னா இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஸ்பெஷலா கேர் எடுத்துக்கணும். என்ன சொல்றீங்க பாட்டி? அண்ட் நீங்க இந்த மாதிரி தான் கேர் பண்ணுவீங்களா? வேற எப்படி பண்றது? ஒருவேளை நீங்க உண்மையாவே என்ன கேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் விரதம் இருந்தா எதுவும் சாப்பிடாம இருங்க. ஏய், என்ன பேசுற நீ? இதெல்லாம் ஆச்சாரமா? ஆச்சாரம். ஆச்சாரத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாது. நான் எப்படி பட்னியா இருக்கிறது? நல்லா சாப்பிடுவேன், மூக்கு முட்டை சாப்பிடுவேன். என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தான் பழைய ஆச்சாரத்து மேல நம்பிக்கை இல்லையே. இது இந்த புது ஜெனரேஷனோட புது ஆச்சாரம். அபி, பிரக்யா சொல்றது கரெக்ட் தான். நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெட்ல படிச்சேன். பொண்டாட்டி கூட புருஷனும் விரதம் இருக்கணுமா? ஆமா பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு இந்த நாள்ல விரதம் இருப்பாங்க. எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க, ஆனா நம்ம வீட்ல தான் இப்படி நடக்கவே நடக்காது. நீ அப்படியா சொல்ற? அப்ப நாமளும் நம்ம வீட்ல இந்த ஃபேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதையே ஆச்சாரம்னு ஆக்கிடுவோம். பிரமிளா, நீ என்ன பண்றேன்னா, அபி அவன் கையில இப்போ பாப்கார்ன் வச்சுக்கிட்டு இருக்கான்ல, அதை எடுத்துரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதையும் எடுத்துரு. ரெண்டையும் நீ கிச்சனுக்கு எடுத்துட்டு போயிடு. சரிங்க சார். அப்புறம் அபி இன்னைக்கு விரதம் இருப்பான். நான் தரமாட்டேன். நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் சாப்பிட போறேன். ஏன்? நீ பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கலையா? பிரக்யா என்ன தனியாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன்னோட 7 அடி நடந்தா இல்ல? அவளை நீ காதலிக்கலையா? ஓகே, முதல்ல பாப்கார்ன் சாப்பிட்டு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்காக விரதம் இருக்க. இல்ல, உன்னோட விரதம் இப்பல இருந்து ஆரம்பிக்குது. இன்னும் நீ லேட்டே பண்ணக்கூடாது. பிரமிளா, நீ போய் அவன் கையில வச்சிருக்கிற பாப்கார்னை வாங்கிட்டு போய் கிச்சன்ல வச்சிரு. சித்தி, நீங்க விரதம் இருக்கணும், நீங்களும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த பாப்கார்ன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே இதை நான் சாப்பிட்டு ஆகணும். நான் சாப்பிடலன்னா இந்த பாப்கார்ன் ஃபீல் பண்ணும். யாரும் இங்க இல்லல்ல? வாயில பட்ட கரைஞ்சு போகுது. என்னது? நீங்க என்ன பண்றீங்க? பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கீங்களா? நீங்க விரதம் இல்லையா என்ன? சரி சரி, இருக்கட்டும், விடுங்க, பிரச்சனை இல்ல.
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப கேளுங்க அத்தை. அங்க பாட்டிக்கு முன்னாடி என்னன்னா சத்ய சாவித்திரி மாதிரி சீன் போடுறீங்க. ஆனா இங்க பாப்கார்ன முழுசா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட வேண்டியது. நாங்க எல்லாரும் புருஷனுக்காக விரதம் இருக்கோம். ஆனா நீங்க உங்க புருஷனை பத்தி கவலைப்படாம பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் விரதம் எல்லாம் இல்ல. என்ன என்ன சொன்னீங்க? நீங்க விரதமே இல்லையா? நீ எதுக்கு இப்ப ஹை பிச்சில கத்தாம இரு. நான் சாப்பிட்டேன்னு யார்கிட்டயும் சொல்லாத. எதை பத்தி சொல்லக்கூடாது? உங்க விரதத்தை பத்தியா? இங்க பாரு மைத்திலி, நான் எப்பவுமே விரதம் இருக்க மாட்டேன். நீங்க விரதமே இருக்க மாட்டீங்களா? ஓட கத்தாம பேசு. நீங்க விரதமே இருக்க மாட்டீங்களா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாளே உன் மாமனார்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி விரதம் எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு. என்னால பட்னியா இருக்க முடியாது. சும்மா அத்தை முன்னாடி சீன் போடுறதுக்காக விரதம் இருக்கிற மாதிரி நடிப்பேன். நல்லா நடிக்கிறீங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் எப்படி நடிக்கிறீங்க? தனியா இருக்கும் போது வில்லனாவே இருக்கீங்க. நீ யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேல்ல? என் அன்பான அத்தை, என் மேல சந்தேகப்படாதீங்க. உங்களோட சீக்கிரட்டை நான் சொல்லவே மாட்டேன். நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, என் வயிறு எவ்வளவு வலிச்சாலும் சரி, நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். நீ கண்டிப்பா இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல்ல? நான் ப்ராமிஸ் பண்ணல அத்தை, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க. நிம்மதியா போங்க. குண்டு மாமியார், யாருக்குமே சொல்ல மாட்டேல்ல நீ. இங்க பாருங்க அத்தை, நீங்க சாப்பிட்ட பாப்கார்ன் உங்களுக்கே பிரச்சனையா மாறப்போகுது. நீங்களே உங்க லாக்கோட சாவிய என்கிட்ட கொடுத்துட்டீங்க. என்கிட்ட இருந்து எல்லா நகையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப அந்த நகை எல்லாத்தையும் நான் மறுபடியும் வாங்கலைன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். பாட்டி சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இப்ப போய் நிம்மதியா மருதாணி வச்சுக்கலாம். த்ரிஷாவையே கூப்பிடுறேன், அவளும் வச்சுக்குவா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க பொன்னி? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நீ அண்ணாக்காக காலையில இருந்து விரதம் இருக்கியாமே. காலையில எந்திரிச்சு அண்ணனுக்காக எல்லாம் சாப்பிட்டியா? இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப நல்ல பொண்டாட்டி மாதிரி ஓவரா நடிக்கிற போல இருக்கு. இல்ல உண்மையாவே அண்ணனை உன் புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? உண்மையாவே அண்ணனுக்காக நீ விரதம் இருக்கியா? நான் எதுக்கு விரதம் இருக்கேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? உன் அண்ணனை நான் உண்மையாவ கல்யாணம் பண்ணிருக்கேன் விரதம் இருக்கிறதுக்கு. இத பாரு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷனுக்காக கூட விரதம் இருக்க மாட்டேன். உன் அண்ணனுக்கா இருக்க போறேன். எனக்கு பசிச்சா நான் பாட்டுக்கு சாப்பிட்டுருவேன். தானே என்னமோ காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னா? அது நான் எல்லாத்தையும் தான் சாப்பிடுறேன். அவ ஏன் அப்படி சொன்னானா, நான் எல்லாரும் முன்னாடியுமா சாப்பிடுறேன், ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுறேன். இல்ல என் மேல சந்தேகம் வந்துரும்ல. அப்புறம் இங்க கூட நான் ஸ்வீட் சாப்பிடலாம் தான் வந்தேன். சாப்பிட எடுத்த அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி, இப்பதான் இங்க யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்காக எங்களை பார்த்து பயப்படுற? இந்தா இந்த ஸ்வீட் சாப்பிடு. சாப்பிடு, புடி சாப்பிடு. ஆலியா, இரு இரு சாப்பிடுறேன். எனக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நீ இவ்ளோ அன்பா கொடுத்திருக்க, சாப்பிடாம இருப்பனா? ஆலியா, நான் ஒளிஞ்சு சாப்பிடுறேன், வெயிட் பண்ணு. ரொம்ப நல்லா இருக்கா? நீ இதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்ல பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு. அண்ட் உன்னோட வேலையை நீ ஒழுங்கா பண்ணணும். இந்தா எனக்காக இந்த இன்னொரு ஸ்வீட்டையும் சாப்பிடு. புடி, உன்னோட ஃபேவரட் என்ன? என்ன பண்ற ஆலியா, நீ யாராவது பாத்துருவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டப்பாவை ரூம்க்கு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுடுறேன். டப்பாவே தூக்கிட்டு போயிட்டா ஃபுல்லா சாப்பிட போறா. அவ ஸ்வீட் சாப்பிட்டத பார்த்து உன் வயிறு நிறைஞ்சிச்சா இல்லையா? இல்லனா இப்பவும் இவ அண்ணனுக்காக விரதம் இருக்கான்னு சொல்ல போறியா தனு? நீ எனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா உன் முன்னாடி எல்லாமே ப்ரூவ் ஆகுது பாக்குறல்ல. இப்பவாவது அவ ஃபாஸ்ட்ல இல்லன்னு நீ நம்புறியா இல்லையா? ஆலியா, இந்த பொண்ணி பெரிய கேடி.
அவ அதை எப்படி சாப்பிட்டான்னு தெரியல. அவ மார்னிங்ல இருந்து எதுவுமே சாப்பிடல. ட்ரஸ்ட் மீ. நீ கனவு கண்டிருப்ப, அத உடனே என்கிட்ட சொல்லணும்னு என் ரூமுக்கு வந்து உன்னோட கனவு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்ன. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. யூ நோ வாட், உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கும், ஆனா என்கிட்ட டைம் இல்ல தனு. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தட் ஹூ தட் கேர்ள் வாஸ். எனக்கு அந்த த்ரிஷா மேல தான் டவுட் இருக்கு, அதனால அவளை நான் கண்காணிக்க போறேன். அண்ட் யூ தனு, நீ போய் பெட்டர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பாரு. இங்க பாருப்பா, சாப்பிடு. இல்ல, நாங்க சாப்பாட சாப்பிட மாட்டோம். இல்ல, நீங்க எங்க பொண்ணு சித்துக்கு போன் பண்ற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க இப்படிதான் பட்னியாவே இருப்போம். இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்ண கூடாது. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சித்ரா, நீ பெரிய பொண்ணுல, உன் தம்பிக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா நீயும் புடிவாதம் பிடிக்கிற. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எங்க பொண்ணு சித்துக்கு போன் பண்ணி குடுக்கற வரைக்கும் நாங்க 2 பேரும் கண்டிப்பா சாப்பிடவே மாட்டோம். சரி, ஓகே, நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க சித்திக்கு போன் போட்டு கொடுக்கறேன். இல்ல, நீங்க டெய்லியும் இதையே சொல்லி எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, ஆனா நீங்க எங்களை அவங்க கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. இங்க பாருமா, ப்ளீஸ், இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்க கூடாது. சாப்பிடுங்க. இவங்க 2 பேருக்கு என்னாச்சு? பாருங்க மேடம், பசங்க எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சித்தி ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்களாம். ஆமா, இந்த பசங்களை நான் என்ன பண்றது? இவங்க கார்டியன் என்னன்னா இவங்க சித்திய பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க சித்திய நான் எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது? இந்த ஸ்வீட்ஸை நான் ராபின்க்கு கொடுத்துறேன். இல்ல, ஒருவேளை ஆலியாவும் தனுவும் பாத்துட்டாங்கன்னா இது தூக்கி தான் போடணும். இந்த பொன்னி ஸ்வீட்ஸ் டப்பாவை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஆலியாவுக்கும் தனுவுக்கும் நான் விரதம் இருக்கேன்னு சந்தேகம் வராது. என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நல்லா மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தானே. ஆனா நான் உனக்கு அதுக்கான டைம் கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல. நீ விண்டோவை திறந்து காத்து வாங்க வந்தியா? ஆமா, விண்டோவை திறந்தேன். எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் காத்து வாங்கலான்னு வந்து நின்னேன். கடவுள் உனக்கு மூளை கொடுத்திருக்காருன்னு எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ண பார்க்காத. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஸ்வீட்ஸ் டப்பாவை தூக்கி போட்டல, அது உன்னோட ஃபேவரட் ஸ்வீட் இல்ல? அப்புறம் எதுக்காக அதை தூக்கி போட்ட? ஆமா, தூக்கி போட்டேன். நான் தூக்கி போட்டத நீ பார்த்தல, ஆனா இப்படி தூக்கி போட்ட. நீ பின்னாடி இருந்ததுனால உனக்கு சரியா தெரியல. நான் அந்த ஸ்வீட் பாக்ஸ ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி போட்டேன். என்ன? அப்படிதான் நான் தூக்கி போட்டேன். நீ உண்மைதான் சொன்ன. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தான், ஆனா எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? அது கெட்டு போயிடுச்சு, அதான் தூக்கி போட்டுட்டேன். ஓகே, அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது, இப்ப கெட்டு போயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வெள்ளை எவ்வளவு வெயில் அடிக்குது பாரு, மனுஷனே ஒரு மாதிரி ஆயிடுறா. பாவம், ஸ்வீட் என்ன ஆகும்? நீ விளையாடுற இந்த விளையாட்டு இருக்குல்ல, இதையெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய விளையாடிட்டேன் பொன்னி. நீ பொய் சொல்ற. நீ அபிக்காக விரதம் இருந்துட்டு இருக்க. என்ன விரதம் இருக்க? நான் எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டேன்னு பாக்கலையா? அட, நான் ரொம்ப இங்க பாரு, ஏப்ப இன்னும் வருது. எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு நான் எதுவும் சாப்பிட வேண்டாம். இனஃப். உன்னோட இந்த நாடகத்தை நீ முடிச்சுக்கோ. மார்னிங்ல இருந்து எனக்கு மேல சந்தேகம் இருக்கு. நீ சந்தோஷமா எல்லா சம்பிரதாயங்களையும் பண்ணிட்டு இருக்க. அபிக்காக நீ விரதம் இருந்துட்டு இருக்கல? நான் தான் சொல்றேன்ல, நல்லா சாப்பிட்டேன்னு. நான் விரதம் எல்லாம் ஒண்ணும் இருக்கல. இங்க பாரு, உன்னை சந்தோஷப்படுத்த நான் இருக்கேன்ல சொல்ல முடியாது. அந்த அபிஷேக் சாருக்கும் எனக்கும் உண்மையா கல்யாணம் ஆச்சா என்ன? அவருக்காக விரதம் இருக்கிறதுக்கு பிரக்யா மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பிரக்யாவா? உண்மையா விரதம் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு அவருக்காக விரதம் இருக்க போறேன்? அப்பனா நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன். ஓகே, இப்பவே உன்னை நான் டெஸ்ட் பண்றேன். நீ விரதம் இருக்கியா இல்லையான்னு எனக்கு இப்ப ப்ரூவ் ஆயிடும். என்ன டெஸ்ட் அது? சொல்றேன் இரு. நீ எங்கேயும் நகரக்கூடாது. இவனை விடவே மாட்டேங்கிறாளே. சாப்பிட என்ன எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. இப்ப என்ன சாக்கு சொல்ல போறேன்? இவ வரத பார்க்காம நான் ஸ்வீட் பாக்ஸ தூக்கி போட்டுட்டேன். அந்த பொன்னியோட ஆட்டத்தை நான் இப்ப முடிச்சு காட்டுறேன். விரதம் இல்லன்னு என்கிட்டயே போய் சொல்றால. ஸ்வீட்ஸ் கெட்டு போயிடுச்சா?
அதனாலதான் அதை தூக்கி போட்டேன்னு சொல்றா. பொய் மேல பொய்ய அடுக்கிக்கிட்டே போறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல? பெரிய அறிவாளினா யார் அறிவாளின்னு இப்ப நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆஹா, லட்ட பாக்க எச்சி ஊறுதே. இந்த அத்தை வேற திருட கையிலேயே சாவியை கொடுத்து திருடாதேன்னு சொன்னா எப்படி? இந்த சாப்பாடு ஏற்பாட்டெல்லாம் நான் பாத்துக்கிட்டா எனக்கு சாப்பிடணும்னு தோணாது. ராபின் மேடம், நீ இங்க என்ன பண்ற? அங்க போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு. மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்ட. அங்க போய் ஏதாச்சும் வேலையை பாரு போ. அங்க நிறைய டப்பா இருக்கு பத்தியா, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வந்துட்டியா? ஸ்டோர் ரூம்ல நிறைய டப்பா இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வா. மெதுவா வா, குடுகுடுன்னு ஓடாத, பொறுமையா போ. அவ நோன்னு சொல்லாதபடி நான் ஏதாவது எடுத்துட்டு போகணும். இது லட்டு. பொன்னிக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இது அவ சாப்பிட்டே ஆகணும். இது எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லி அத்தை என்கிட்ட தான் சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாத்துக்கும் டப்பால போட்டு இதை நான் கொடுக்கணும். லட்டு கம்மியாயிடுச்சுன்னா கடைசியில என்னதான் திட்டுவாங்க. ஆமா, ஆல்ரெடி ஒரு கெஸ்டுக்கு டப்பா கொடுத்துட்டு தான் நினைச்சுக்கோங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உன் வீட்ல இருந்து யாராச்சும் வராங்களான்னு? இல்லங்க, எல்லாரும் எப்படியோ என்ன அழையா விருந்தாளியா நினைக்கிறீங்க. அதனால ஒரு பாக்ஸ் எனக்கு கொடுத்ததா நினைச்சுக்கோங்க. நான் வரேன். போ, நல்லா சாப்பிடு. கண்டிப்பா உனக்கு வயித்த வலிக்கதான் போகுது, பாத்துக்கோ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த தனு கண்டிப்பா சாப்பிட ஏதோ எடுத்துட்டு வர போறா. ஸ்வீட் பாக்ஸ் தூக்கி போட்டதை சமாளிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல அவ என்ன வற்புறுத்த போறா. நான் இங்க இருந்து போயிடுறேன். அவ கண்ணிலேயே படக்கூடாது. அவ கண்ணுல பட்டதான பிரச்சனையே. இதான் சரியா இருக்கும். எங்க போற நீ? இல்லையே, நான் எங்கேயும் போல. நீ எங்க போயிட்டேன்னு பாக்கலான்னு வந்தேன். நான் இங்க தானே வரேன்னு சொன்னேன். நீ வெளியில வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போ, உள்ள போ. இல்ல, உள்ள இல்ல, பாட்டி கூப்பிடுறாங்க. நான் இப்ப வந்துடுறேன். பாட்டி எல்லாம் உன்னை கூப்பிடல. நான் இப்ப வெளியில இருந்து தானே வரேன். அவங்க உன்னை கூப்பிடவே இல்லையே. கேக்கலையா? அப்ப நான் தான் தப்பா கேட்டிருப்பேன். நீ தப்பான விளைதான். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். வா, உன் விரதம் இப்ப முடிஞ்சு போயிருச்சு. வந்து இப்படி உட்காரு. நான் விரதம் இருந்ததானே அந்த விரதம் முடியறதுக்கு. விரதம் இல்லல்ல, அப்ப நல்ல விஷயம் தான். இந்த சமோசா சாப்பிடு. உனக்குதான் இந்த மாதிரி சமோசா எல்லாம் ரொம்ப பிடிக்குமே. சமோசா பானிபூரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கல. இந்த சாப்பிடு. ஆமா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இப்ப பசிக்கல. நீ வேணா சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, நான் இங்க ஒன்னும் உன்னோட பசிய தீக்கிறதுக்காக வரல. இந்த சமோசாவை பாரு, பாக்கிறதுக்கு எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. உள்ள கிழங்கு மசாலா எல்லாம் செம்மையா இருக்கும். சாப்பிடு. ஆனா எனக்கு இப்ப பசி இல்ல. நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடு. சாப்பிடுனா இரு சாப்பிடுறேன். சமோசா நல்லா சூடா இருக்கு. அது என்னன்னா, நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா நாம அது என்ன விஷயம்னா, அதிகமா நாம இந்த மாதிரி சமோசா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லையா? அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால இப்ப சாப்பிட முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொடு. இல்லனா இத சாப்பிடு. இந்த பலகாரம் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாரு. இது சமோசா மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். சாப்பிடு. இது சமோசா கிடையாதுதான். ஆனா இதுவும் அதே மாதிரி ஆயில்ல செஞ்ச ஐட்டம் தானே. இதையும் அதிகமா சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க. நான் குண்டாயிட்டா நல்லாவே இருக்க மாட்டேன். அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ஒண்ணு சாப்பிடு, ஒண்ணு ஆயிடாது. சாப்பிட்டா குண்டா ஆயிடுவேன். அப்புறம் என் அழகெல்லாம் போயிடும். அழகு போனா என்ன, போகாட்டி எனக்கு என்ன? நான் உன்னை எதுக்கு சாப்பிட சொல்றேன்னா, நீ இன்னைக்கு அபிக்காக ஃபாஸ்டிங் இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ காரணம் சொல்றதையெல்லாம் பாக்குறப்போ என்னோட சந்தேகம் நிஜமாயிட்டே போகுது. நீ கண்டிப்பா விரதம் இருக்க. இதையே நீ சாப்பிட மாட்டியா? சரி, சாப்பிடாத. ஆனா இதோ லட்டு. அண்ட் இந்த லட்டு ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னு என்கிட்ட சொல்லிடாத.
ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் கிச்சன்ல இருந்து கொண்டு வரேன். அண்ட் இந்த லட்டு இருக்குல்ல, இத பாட்டி தான் பண்ண சொன்னாங்க. அண்ட் பாட்டி எதையுமே தப்பா பண்ண மாட்டாங்க. என்ன சாப்பிடு, லட்டு சாப்பிடு. வர பாட்டி லட்டு உனக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல? அது வந்து பாட்டி எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். மரியாதையா சாப்பிடு. இங்க பாரு, எனக்கு பசிக்கலன்னு ஒழுங்கா சொல்றேன்ல. சாப்பிடு, என்ன ஃபோர்ஸ் பண்ண வைக்காத. இல்ல எனக்கு வேணாம். நீ சாப்பிட்டு இருக்கல. எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்துற? நான் மனுஷி, ஒண்ணு மிருகம் கிடையாது. மரியாதையா உட்கார்ந்து இந்த லட்டுவை சாப்பிடு. என்ன பண்ற? சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கல. நீ தான் ஃபாஸ்டிங் இல்ல. என்ன பண்ற நீ? நீ சாப்பிட்டாதான் என் சந்தேகம் தீரும்.